السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ قال موسى لقومه يا قوم اذكروا نعمة الله عليكم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்க்கை வரலாறை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் உண்டாவட்டுமனாக. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் பனி இஸ்ராயீலின் சந்ததியினர்கள், வழித்தோன்றர்கள், இவர்கள் யார், இவர்கள் யாருடைய வம்சாவளிகளாக வந்தவர்கள், இவர்களுடைய குடும்பம் என்ன, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னொரு பேர் இஸ்ராயில் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருக்கின்றான். இந்த இஸ்ராயிலுடைய 12 பிள்ளைகள், இவர்களுடைய சந்ததியினர்களைத்தான் அல்லாஹ் பனி இஸ்ராயில் என்று குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றான். இந்த 12 பிள்ளைகள் மூலமாக இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகின்றது. இவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாலஸ்தீனத்தில் இருந்து மிஸ்ரில் இருக்கக்கூடிய, ஈஜிப்தில் இருக்கக்கூடிய அன்றைய காலகட்டத்தில் இருந்த அரசர்கள் மூலமாக அவர்களுக்கு அமைச்சர்களுடைய பதவி கிடைக்கின்றன. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய 11 சகோதரர்கள் பொறுப்பாளியாக இருந்து அவர்கள் ஆட்சி செய்கின்றார்கள். ஒரு காலம் போகின்றது. இவர்கள் உலக ஆசையில் மூழ்கி கிடக்கும் பொழுது அல்லாஹ் இவர்களை சோதிக்கின்றான். இவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பரீட்சையை வைக்கின்றான். தோல்வி அடைகின்றார்கள். மீண்டும் அந்த கிப்தி மக்கள், மிஸ்ரிகள் என்ன செய்கிறார்கள், ஆட்சிக்கு வருகின்றார்கள். இவர்களை அடிமையாக்குகின்றார்கள். இவர்கள் அடிமைத்தளத்தில் இருக்கும் பொழுது இவர்கள் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக ஃபிரௌனிடம் அடிமைகளாக வாழுகின்றார்கள். ஃபிரௌனிடம் அடிமைகளாக வாழும் பொழுது அப்பொழுது இருந்த ஃபிரௌன் அவன் கொடூரமான ஒரு அரசனாக இருக்கின்றான். அவன் இந்த பனி இஸ்ரேல் மக்களை கொடுமைப்படுத்துகின்றான், வேதனைப்படுத்துகின்றான். அவர்களுக்கு எந்த அளவிற்கு துன்புறுத்த வேண்டுமோ அந்த அளவிற்கு அவர்கள் என்ன செய்கிறான், துன்புறுத்துகின்றான். ஒரு கட்டத்தில் பனி இஸ்ரேல் மக்களுடைய ஆண் பிள்ளைகளை கொல்ல வேண்டும். ஆண் பிள்ளைகள் பிறந்தாலே அவர்களுடைய படைகள், அவர்களுடைய போலீஸ்கள் என்ன செய்வார்கள், வீரர்கள், ஃபிரௌனுடைய தளபதிகள், வீரர்கள் பனி இஸ்ரேலுடைய குடும்பத்தில் சென்று ஆண் பிள்ளை பிறந்தாலே உடனே என்ன செய்வார்கள், கொன்று விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் அல்லாஹ் குர்ஆனில் யுதப்பிஹூன அப்னாஅஹும், அவர்களுடைய ஆண் பிள்ளைகளை அவர்கள் எப்படி அறுத்து கொலை செய்வார்கள், அந்த அளவிற்கு கொடுமைப்படுத்தினான். அப்படி இருந்த அந்த மக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படியாவது காப்பாற்ற வேண்டும், எப்படியாவது அவர்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பனி இஸ்ரவேலிலே ஒரு மனிதரை அல்லாஹ் தூதராக தேர்ந்தெடுக்கின்றான். அவர்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அவர்களுக்கு என்ன செய்தது, விடுதலை கிடைக்கின்றது. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படிப்பட்ட அருட்கொடைகளை எல்லாம் நாங்கள் வழங்கினோம், இவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், இவர்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார்கள்,
இவர்களை எப்படியெல்லாம் நாம் காப்பாற்றினோம், இவர்கள் நன்றி கெட்ட மனிதர்களாக இருந்தார்களே, என்னுடைய அருட்கொடைகளை இவர்கள் நினைவு கூற மாட்டார்களா, நினைத்து பார்க்க மாட்டார்களா என்று அல்லாஹ் கேள்வி கேட்கின்றான். அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகள் என்ன தெரியுமா? முதல் அருட்கொடை, முதல் ஞானத், இவர்களுக்கு சுதந்திரத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். சுதந்திரத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். ஃபிரௌனிடம் அடிமையாக இருந்தார்கள். ஃபிரௌனிடம் இருந்து அல்லாஹ் என்ன செய்தான்? விடுதலை கொடுத்தான். இவர்கள் எப்படி அல்லாஹ் விடுதலை கொடுத்தான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை அல்லாஹ் கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரவோடு இரவாக என்ன செய்கின்றார்கள்? பனி இஸ்ராயில் மக்களை அழைத்து செல்கின்றார்கள். அந்த நேரத்தில் கூட அந்த இஸ்ராயல் மக்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மூசாவே, உன்னை நம்பி நாங்கள் வருகின்றோம், உன்னை நம்பி நாங்கள் என்ன செய்கின்றோம்? ஃபிரௌனிடமிருந்து நாங்கள் வந்து விட்டோம், நீ எங்களை காப்பாற்றுவாயா, எங்களுக்கு எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வாய் என்று கேட்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடன் என்னுடைய இறைவன் இருக்கின்றான், நிச்சயமாக அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு வாக்கு கொடுத்தார்கள். ஒரு கட்டம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரவோடு இரவாக அந்த மக்களை அழைத்து கடல் பகுதி, கடலை நோக்கி வருகின்றார்கள். ஃபிரௌனுக்கு விஷயம் தெரிந்து விடுகின்றது. விஷயம் தெரிந்ததுக்கு பிறகு ஃபிரௌன் படைகளை கொண்டு வருகின்றான். இங்கே இந்த மக்கள் சொல்கின்றார்கள், ஃபிரௌனிடமிருந்து தப்பித்து இங்கே வந்தோம், முன்னாடி கடல், பின்னாடி ஃபிரௌனுடைய கூட்டம் வருகின்றதே, நாம் அழிய போகின்றோம், நாம் அடிமைகளாக இருந்தால் கூட வாழ்ந்திருப்போம், இப்பொழுது நாம் அழிய போகின்றோமே, நாசமாக போகின்றோமே, மூசாவை நம்பி நாம் வந்துவிட்டோமே என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திட்டிக் கொண்டிருந்தார்கள், ஏசிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் கட்டளையிட்டான், மூசாவே, உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய கைத்தடியை எடுத்து கடலில் மீது என்ன செய், அடி, கடலை அடி என்று சொல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அடித்தார்கள். கடல் பிளந்தது. கடல் பிளந்த உடனே இந்த மக்கள் என்ன செய்தார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாம் பின்தொடர்ந்து அவர்கள் என்ன செய்தார்கள்? அக்கரைக்கு செல்கின்றார்கள். இதை பார்த்தவுடனே அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். பார்த்தவுடனே ஆச்சரியப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட அவர்கள் என்ன செய்தார்கள்? கடலை பிளந்து அவர்கள் சென்றார்கள். ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுடைய உள்ளங்களிலிருந்து பயத்தை போக்குவதற்காக இவர்களுடைய கண் முன்னாடி அல்லாஹ் என்ன செய்தான்? ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை கடலில் மூழ்கடித்தான். கடலில் மூழ்கடித்தான். ஏனென்றால் அந்த அளவிற்கு இவர்கள் பயந்தவர்களாக வாழ்ந்தார்கள். ஃபிரௌனிடம் இருக்கும் பொழுது ரொம்ப பயந்து பயந்து வாழ்ந்தார்கள். ஃபிரௌனுடைய அந்த கொடூரமான செயல்களை பார்த்து ரொம்ப பயந்தார்கள். ஆக இந்த பயத்தை போக்குவதற்காக அல்லாஹ் என்ன செய்தான்? இவர்கள் அக்கரைக்கு சென்றதற்கு பிறகு ஃபிரௌனுடைய படைகள் கடலில் உள்ளே வந்து விடுகின்றது. அல்லாஹ் மறுபடியும் கட்டளையிடுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? தன்னுடைய கைத்தடியை எடுத்து கடலில் அடிக்கின்றார்கள். கடல் அப்படி மூடுகின்றது. ஃபிரௌனுடைய கூட்டம், ஃபிரௌனுடைய படைகள் கடலில் மூழ்கி அங்கு அழிக்கப்படுகின்றது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார். கண் முன்னாடி பார்த்ததுக்கு பிறகு இவர்கள் ஆறுதல் அடைந்தார்கள். இப்பொழுது இவர்களுக்கு நிம்மதி அடைந்தார்கள். ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டம், ஃபிரௌன் என்று சொல்ல அந்த அரசன் இல்லை, அந்த கூட்டம் இல்லை, இப்பொழுது நாம் நிம்மதியாக வாழலாம் என்று அவர்கள் அந்த நேரத்தில் மன நிம்மதி அடைந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட அவர்கள் சொல்லுகின்றார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஞாபகத்தாக அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மக்களுக்கு என்ன செய்கின்றான்? இவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்பி வந்து விட்டார்கள். உணவுக்கு பஞ்சம், உணவு இல்லை, உணவு ஒன்றுமே இல்லை. இவர்கள் கொண்டு வந்த எல்லாமே தீர்ந்து விட்டது. இவர்கள் கொண்டு வந்த எல்லா பொருளும் தீர்ந்து விட்டது. இவர்களிடத்தில் சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? இவர்களுக்காக வானத்திலிருந்து மண்ணு சல்வா என்று சொல்லக்கூடிய உணவை அல்லாஹ் இறக்கினான். இவர்களுக்கு அல்லாஹ் வானத்திலிருந்து மண் என்று சொல்லக்கூடிய உணவு, சல்வா என்று சொல்லக்கூடிய ஒரு உணவை இறக்கினார். மார்க்கறிஞர்கள் தஃப்சீர் விளக்கத்தை கொடுக்கக்கூடியவர்கள் அவர்கள் விளக்கமாக சொல்கின்றார்கள், மண் என்றால் ஒரு விதமான இனிப்பு பொருள், சல்வா என்றால் காடை போன்ற ஒரு பறவை. அல்லாஹ் அவர்கள் கொடுக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? அதை சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அதை அவர்கள் என்ன செய்தார்கள்? சாப்பிட்டார்கள். நிம்மதியாக சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து, அல்லாஹ் வானத்திலிருந்து இதை இறக்கியிருக்கின்றானே, இதற்காவது அவர்கள் நன்றி சொல்ல வேண்டும் அல்லவா? ஆனால் இதை கூட அவர்கள் என்ன செய்தார்கள்?
வானத்திலிருந்து மண்ணும் சல்வாம் அந்த உணவு வரும்பொழுது அதை சாப்பிட்டு சாப்பிட்டு சலிப்படைந்தவர்கள் ஆனதுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? மறுபடியும் துன்புறுத்துகின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து, மூசாவே, நாங்கள் ஒரே உணவை தின்று சலிப்படைந்து விட்டோம். அல்லாஹ் எங்களுக்கு வானத்தில் கொடுத்த அந்த உணவை திண்டு 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 நாங்கள் என்ன செய்து விட்டோம்? சலிப்படைந்து விட்டோம். எங்களுக்கு மாற்றமாக எங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது தெரியுமா? கீரை, வெங்காயம், பூண்டு, இப்படிப்பட்ட காய்கறி போன்ற உணவு தேவைப்படுகின்றது. அதை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாயா என்று இந்த மக்கள் கேட்டார்கள். இந்த மக்கள் இப்படி கேட்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் கோபம். என்ன கோபம் என்றால், அல்லாஹ் இவர்களுக்கு அழகான உணவை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். தினமும் என்னாகிவிடும்? இவர்கள் பசி ஏற்படும் பொழுது சொர்க்கத்தில் எப்படி நாம் நினைக்கும் போது அல்லாஹ்வுடைய உணவு வருமோ அதே போல இவர்களுக்கு வானத்திலிருந்து உணவு வந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் ஃப்ரெஷ்ஷான உணவு வந்து கொண்டு இருக்கும் பொழுது இதை விட்டுவிட்டு இதைவிட கீழ்த்தனமான உணவை இவர்கள் கேட்கின்றார்களே என்று சொல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அப்படியா, உங்களுக்கு உணவு வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள்? ஒரு ஊருக்கு சென்று அங்கே நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள்? அந்த ஊருக்கு சென்று விவசாயம் செய்து அந்த உணவை சாப்பிட்டு கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றார். அத்தஸ்தப்திலூனல்லதீ ஹுவ அதனா பில்லதி கைர். நீங்கள் கேட்கக்கூடிய உணவு தேவைப்படும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? விவசாயம் செய்ய வேண்டும். விவசாயம் செய்து நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும்? அந்த உணவை நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றார். இது அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய ஞாபகம். மூன்றாவதாக, இவர்கள் தங்குவதற்கு எந்த இடமும் கிடையாது. பாலைவனத்தில் இருக்கின்றார்கள். பாலைவனத்தில் இருக்கும் பொழுது கடும் வெப்பம், வெயில். இந்த நேரத்தில் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த மக்களுக்கு பாதுகாப்பாக நிழல் கொடுப்பதற்காக மேகத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான்? வதல்லல்னா அலைக்குமுல் கமாம. அவர்களுக்கு மேகத்தை அல்லாஹ் நிழலாக ஏற்படுத்தி கொடுத்தான். இது மிகப்பெரிய ஒரு நியமத். எந்த மனிதர்களுக்கும் எந்த கூட்டத்துக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. இந்த சமுதாயத்திற்கு இந்த பனி இஸ்ரவேல் மக்கள் அடிமையாக வாழ்ந்தார்கள், பாவம் கஷ்டப்பட்டவர்கள். இவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? மேகத்தை என்ன செய்தான்? நிழலாக ஆக்கி கொடுத்தான். அதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், உங்களுக்கு இவ்வளவு நியாமத்துகளை ஏற்படுத்தி கொடுத்தனே என்று. அதே போல இன்னும் அல்லாஹ் இவர்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகின்றது. தண்ணீருக்காக இவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். பாலைவனத்தில் தண்ணீர் கிடையாது. அந்த பாலைவனத்தில் பாறைகள் இருந்தன. தோண்டுவதற்கு, கிணறு தோண்டுவதற்கும் இவர்களுக்கு சக்தி இல்லை. அடிமையாக வாழ்ந்த சக்தி கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கு இன்னும் ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றார். இவர்கள் 12 கோத்திரங்களாக இருந்தார்கள். இந்த பனி இஸ்ரவேல் மக்கள் 12 கோத்திரங்களாக இருக்கும் பொழுது இந்த 12 கோத்திரங்கள் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக்க கூடாது என்பதற்காக 12 கோத்திரங்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்கின்றான்? பாறைகளில் அடித்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டளையிடுகின்றார், பாறையை நீங்கள் அடியுங்கள். அதிலிருந்து 12 நீர்வீழ்ச்சி பீழ்த்து வரும், வெளியே வரும், தண்ணீர் வெளியே வரும். அந்த தண்ணீர் இவர்கள் அருந்தட்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கைத்தடியை வைத்து அந்த பாறை அடிக்கின்றார்கள். அதிலிருந்து 12 நீர்வீழ்ச்சி வெளியே தண்ணீர் வந்தது. அதை இவர்கள் அறிந்தார்கள் என்பதை நாம் குர்ஆன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆக இப்படி இவர்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, எல்லாமே இருக்கும் பொழுது, எல்லாமே இவர்கள் கிடைத்து கொண்டு இருக்கும் பொழுது இவர்கள் இன்னும் என்ன செய்தார்கள்? அவர்களுக்கு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வரவில்லை. அல்லாஹ் ஆரம்பத்தில் என்னை வணங்க வேண்டும், எனக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ் கட்டளையிடவில்லை. நான் கொடுத்த இந்த அருட்கொடைகளுக்கு அதை நீங்கள் அனுபவித்தெடுத்த பிறகு எனக்கு நன்றி செலுத்துங்கள் என்று மட்டும்தான் அல்லாஹ் என்ன செய்தான்? சொன்னான். ஏன்? இவர்கள் அடிமைத்தனத்தில் வந்திருக்கின்றார்கள். இவர்களுக்கு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வரும் வரை அல்லாஹ் இவருக்கு எல்லா தேவைகளையும் ஏற்படுத்தி கொடுத்தார், எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொடுத்தார். ஒரு கட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்விடம் தொழுவுங்கள், அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹ் இன்னும் நிறைய கொடுப்பான், இன்னும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வான் என்று சொல்லும் போதெல்லாம் இவர்கள் அப்போது கூட அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் அல்லாஹ்வை நம்பவில்லை. உன்னுடைய இறைவன் இப்படித்தான் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். என்னுடைய இறைவன், எங்களுடைய இறைவன், நம்முடைய இறைவன் என்று சொல்லவில்லை. உன்னுடைய இறைவனிடம் கேள், உன்னுடைய இறைவனிடம் எங்களுக்காக என்ன செய்? தண்ணீர் கொண்டு வர சொல். உன்னுடைய இறைவனிடம் எங்களுக்காக பாதுகாப்பு தேடு, உணவு தேடு என்று இப்படித்தான் கேட்டார்கள் இந்த மனிதர்கள். அப்போது கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் இறைவன் தான்
எங்களை காப்பாற்றினான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய இறைவன் தான் எங்களுக்கு உணவு தருகின்றான், இவன் நம்முடைய இறைவன் என்று அவருடைய உள்ளங்களில் அந்த ஒரு எண்ணம் கொஞ்சம் கூட வரவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாக என்ன வாழ்ந்தார்கள். இவர்கள் இப்படியே இருக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுடைய வாழ்க்கையை நாம் மாற்ற வேண்டும். இவர்கள் ஒரு மனிதர்களாக வாழ வேண்டும். இவர்கள் அடிமைத்தனம் விலகி வெளியே வந்துவிட்டாலும் இவர்கள் இன்னும் அந்த உள்ளங்களில் ஒரு அடிமைத்தனத்துடனும் ஒரு சாதாரண ஒரு கேவலமான ஒரு விலங்குகளை போலத்தான், கால்நடைகளை போலத்தான் இருக்கின்றார்கள். இவர்களை மாற்றுவதற்காக அல்லாஹ் என்ன செய்தான்? நீங்கள் தான் சிறந்தவர்கள், வன்னி ஃபضلتكم على العالمين, அகிலத்தார்களிலே நீங்கள் தான் புனிதமானவர்கள், சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் அடிக்கடி அவர்கள் என்ன செய்தான்? புகழ்ந்து கூறினான். நீங்கள் சிறந்தவர்கள், நீங்கள் அறிவில் சிறந்தவர்கள், நீங்கள் வாழ்க்கையில் சிறந்த மனிதர்கள், உங்களுக்கு அல்லாஹ் எல்லாமே கொடுத்திருக்கின்றான் என்று இந்த மக்களுக்கு அல்லாஹ் என்ன செய்தான்? அதிகமான நல்ல விஷயங்களை கூறியும் இவர்களுக்கு ஆர்வங்களை ஊற்றிக்கொண்டே இருந்தான். இப்படி இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதர்கள் நல்ல ஒரு இடத்தில் வாழ வேண்டும், இவர்களுக்குன்னு ஒரு இடம் இருக்க வேண்டும். இவர்களே வந்து கேட்டார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டார்கள், மூசாவே எங்களுக்குன்னு ஒரு ஊர் வேண்டும், எங்களுக்கு ஒரு ஊர் வேண்டும், அந்த ஊர் எங்களுக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும் என்று இவர்கள் கேட்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு புனிதமான ஒரு ஊரை அல்லாஹ் சொல்கிறான். ஒரு புனிதமான ஒரு ஊர் இருக்கின்றது, அந்த ஊரில் வேற மக்கள் என்ன செய்தார்கள்? இருக்கின்றார்கள். அது எந்த இடம்? பாலஸ்தீனம். அந்த இடம், ஏன்னா அங்கிருந்தான் இவர்கள் வந்தார்கள். அந்த இடத்தில் வேற மக்கள் இருக்கின்றார்கள், அங்கே வேற மக்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் அவர்களிடம் போர் செய்து என்ன செய்ய வேண்டும்? அந்த ஊரை கைப்பற்றிக் கொள்ளட்டும், அந்த ஊரில் இவர்கள் ஆட்சி செய்யட்டும், அந்த ஊரில் அவர்கள் வாழட்டும் என்று அல்லாஹ் என்ன செய்தார்? இவர்களிடம் சொல்லும் பொழுது இந்த மக்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மூசாவே எங்களாலாம் முடியாது, அங்கே உள்ள மனிதர்கள் எல்லாம் மிக பலசாலியாக இருக்கின்றார்கள், அவர்கள் ரொம்ப பலமானவர்களாக இருக்கின்றார்கள், அவர்களிடம் படைகள் இருக்கின்றன, ஆயுதங்கள் இருக்கின்றன. அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஏன் அல்லாஹ் கட்டளை இருக்கின்றான், உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான், நீங்கள் போருக்கு தயாராகுங்கள், வாருங்கள், என் கூட வாருங்கள், உங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த ஊரை உங்களுக்கு அல்லாஹ் வெற்றியாக்கி தருவான், நீங்கள் என்னுடன் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த மக்கள் என்ன செய்யவில்லை? வரவில்லை, முன் வரவில்லை. அந்த மக்கள் என்ன செய்தார்கள்? எங்களாலாம் முடியாது. கடைசியாக என்ன சொன்னார்கள் தெரியுமா? காலர், அவர்கள் சொன்னார்கள், இன்னா, அதாவது நீயும் உன்னுடைய ரப்பும், நீயும் அந்த ரப்புக்க, நீயும் உன்னுடைய இறைவனும் ஃபகாத்திலா, ரெண்டு பேரும் போய் சண்டை போடுங்கள், இன்னா ஹாஹுனா காயிதும், நாங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டு வேடிக்கை பார்க்கின்றோம். இன்று ஓதப்பட்ட அந்த வசனத்தில் கூட அதுதான் சொல்லப்பட்டது, நீயும் உன்னுடைய இறைவனும் போய் சண்டை போடுங்கள், அந்த ஊருக்காரர்களிடம் நீயும் உன்னுடைய இறைவனும் போய் சண்டை போடுங்கள், நாங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டு நாங்கள் என்ன செய்கின்றோம்? வேடிக்கை பார்க்கின்றோம், உட்கார்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் எவ்வளோ அழகான ஒரு விஷயத்தை சொன்னார், நீங்கள் போய் சண்டை போடுவதற்கு தயாராகுங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்கிற உதவி செய்கிறேன் என்று சொல்லும் பொழுது இவர்கள் சொன்ன வார்த்தை, நீயும் உன்னுடைய இறைவனும் போய் சண்டை போடுங்கள், நாங்கள் இங்கே உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கின்றோம் என்று சொன்னார்கள். உடனே அல்லாஹ் சொன்னான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளோ பெரிய எவ்வளோ மோசமான மனிதர்களாக இவர்கள் இருப்பார்கள், இவர் எப்படிப்பட்ட இந்த மனிதர் எப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாக இருக்கின்றார்கள், இது என்னுடைய சமூகமாயிருச்சு என்று கவலைப்பட்டு அல்லாஹ்விடத்தில் சொல்லி கேட்கின்றாய், ரப்பி இன்னி லா அம்லிகு இல்லா நஃப்ஸி வ அஃபீ ஃபஃப்ருக் பைனனா வ பைன கௌமில் ஃபாஸிகின், துஆ செய்கின்றார்கள், யா அல்லாஹ் என் மக்கள் இப்படி இருக்கின்றார்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் உடனே கட்டளையிட்டான், ஃப இன்னஹா முஹர்ரமத்துன் அலைஹிம் 40 சனா, நிச்சயமாக அந்த புனிதமான ஊர், அந்த புனிதமான ஊர் 40 ஆண்டுகள் அவர்களுக்கு ஹராமாக்கப்பட்டுள்ளது. அந்த புனிதமார் எந்த ஊர் இவர்களுக்கு புனிதம் என்று சொல்லி அந்த ஊரை இவர்களுக்கு நான் கொடுத்தனோ அந்த ஊரில் சென்று இவர்கள் சண்டை போட முடியவில்லை, நீயும் உன்னுடைய இறைவன் போய் சண்டை போடுங்கள் என்று சொன்னார்களோ அந்த புனிதமான ஊரை 40 ஆண்டுகள் நான் என்ன செய்து விடுகின்றேன்? ஹராமாக்கி விடுகின்றேன். 40 ஆண்டுகள் வரை அந்த ஊரில் இவர்களால் நுழைய முடியாது, அங்கே செல்ல முடியாது என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். 40 ஆண்டுகள் அவர்கள் என்ன செய்தார்கள்? நாடோடிகளாக தெரிந்தார்கள். இந்த இஸ்ரேல் மக்கள் 40 ஆண்டுகள்
அவர்களுக்கு எதுவுமே கிடைக்காமல், எதுவுமே இல்லாமல் நாடோடிகளாக என்ன செய்தார்கள், திரிந்தார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்ததற்கு பிறகு கூட வரலாற்றில் சொல்லப்படுகிறது, அவர்களுடைய மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சிஷ்யன், அவர்களுடைய மாணவர்களின் ஒருவர் மூலமாக அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த ஊருக்கு மிகப்பெரிய அந்த ஊரை கைப்பற்ற போர் செய்து அவர்கள் கைப்பற்றி அதன் மூலமாக வெற்றி அடைந்து அவர்கள் என்ன செய்கிறார், அந்த ஊருக்குள்ளே நுழைகின்றார்கள். அப்போது கூட அவர்களை அல்லாஹ் சொன்னான், நீங்கள் ஊருக்குள்ளே நுழையும் போது உதுகுலுல் பாப சுஜ்ஜதா, நீங்கள் சஜிதா செய்தவர்களாக அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு தேடியவர்கள் உள்ள நுழையுங்கள் என்று சொல்லும் பொழுது இவர்கள் என்ன செய்தார்கள், அந்த வார்த்தையை மாற்றி அமைத்துவிட்டு இப்படி தலை குனிந்தவர்களா சாதாரணமாக ஹித்தத்துன் என்று சொல்லி கொண்டு சென்றார்கள். வற்கோதுமை அப்படி என்று சொல்லி கிண்டலாக நக்கலாக அந்த ஊருக்குள்ளே நுழைந்தார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அறிவிக்கின்றார்கள். யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் எந்த மக்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நியாமத்தில் அல்லாஹ் வழங்கவில்லை. இந்த பனி இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்ரேலர்களுக்கு அல்லாஹ் ஏகப்பட்ட நியாமத்துகளை வழங்கினார். இது மட்டுமல்லவா, அல்லாஹ் இந்த கூட்டத்திற்கு, அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் ஏராளமான நபிமார்களை அனுப்பி வைத்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம், இப்படிப்பட்ட தூதர்கள் எல்லாம், ஜக்கரியா, யஹ்யா எல்லாருமே இந்த சமூகத்தில் பனி இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்ரேலுடைய சந்ததிகளிலிருந்து தான் அல்லாஹ் என்ன செய்தார், அதிகமான தூதர்களையும் அனுப்பி வைத்தார். அதே போல் அதிகமான அரசாட்சி அல்லாஹ் இந்த மக்களுக்கு கொடுத்தான். இவர்களுக்கு அதிகமான அரசாட்சியை அல்லாஹ் கொடுத்தான். எல்லாவற்றையும் கொடுத்து கூட இவர்கள் அல்லாஹ்விற்கு மிக நன்றி கெட்ட மனிதர்களாக இருந்தார்கள். மிக மோசமான ஒரு மனிதர்களாக இருந்தார்கள். நன்றி மறந்த ஒரு மனிதர்களாக இவர்கள் வாழ்ந்தார்கள், இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆன் மூலமாக சொல்லிவிட்டு, இவர்களைப் போல நீங்கள் இருக்காதீர்கள், இவர்களைப் போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் இந்த மக்கள், இந்த சமூகத்திற்கு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்திற்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றார். அதனால் தான் குர்ஆனில் அதிகமான வரலாற்று ரீதியான செய்திகளை இவர்களை வைத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இவர்கள் எப்படியெல்லாம் மோசம் செய்தார்கள், இவர்கள் எப்படியெல்லாம் அல்லாஹ்விற்கு மறுப்பு தெரிவித்தார்கள், இவர்கள் வேதங்களை எப்படியெல்லாம் மாற்றி அமைத்தார்கள், இவர்கள் எப்படியெல்லாம் நன்றி கெட்டவர்களாக இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆன் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஆக கண்ணியத்துக்கு அல்லாஹ்விடையார்களே, அல்லாஹ் இந்த மக்களைப் போல நீங்கள் வாழக்கூடாது, ஆகிவிடக்கூடாது என்று நமக்கு சொல்லும் பொழுது முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும்? இன்று நம்மில் பலர் அவர்களைப் போலத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் எப்படி உலக மோகத்துடன், உலக ஆசையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அதே போல தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் எப்படி நன்றி கெட்டவர்களாக இருந்தார்களோ அதே போல தான் நாமும் நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கின்றோம். நாமெல்லாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக இந்த சமுதாயம் ஒரு சிறந்த சமுதாயம், நாளை மறுமை நாளில் உயர்ந்த இடத்தில் முன் நிற்கக்கூடிய ஒரு சமுதாயம். இந்த சமுதாய மக்கள் எப்படி இருக்க வேண்டும்? அவர்களைப் போல இருக்க வேண்டுமா, அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வழிகாட்டினார்கள் அதே போல இருக்க வேண்டுமா என்று நாம் சிந்தித்து இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஆக அல்லாஹ் நம்ம அனைவரையும் முஸ்லீமாக ஆக்கியிருக்கின்றார். ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தில் அல்லாஹ் நம்மளை வாழ வைத்திருக்கின்றார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூட்டத்தில் நாம் எல்லாம் இருக்கின்றோம். நமக்கு நாளை மறுமை நாளில் முதல் பரிந்துரை நமக்கு கிடைக்கும். ஆக அதெல்லாம் புரிந்து கொண்டு அவர்களைப் போல இல்லாமல் எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் நமக்கு காட்டி தந்தார்கள். அப்படி நாம் வாழ வேண்டும். ஆக அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நமக்கு வாழ்க்கையை காட்டி தந்தார்கள் வாழ வேண்டும் என்றும் அதே போல வாழக்கூடிய தௌஃபீக் தருவானாக. இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி தருவான் கூறிய என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.